கொண்டு வந்தான் ஒரு தோண்டி இதை கூத்தாடி கூத்தாடி கோட்டோடை தாண்டி அந்த வனத்தையோராண்டி. பானைங்கிறது நம்முடைய சரீரம்தான். நம்முடைய சரீரமாகிய பானையில் ஞானம் உண்டாகணும். இல்லாட்டனா அந்த சரீரம் வேஸ்ட். அதனால தான் அதை ஞானப்பானைன்னு அதுக்கு பேர் வச்சா. சின்ன கிரந்தம் தான், சின்ன புஸ்தகமாக கிடைக்கும். பல விஷயங்கள் அதை சொல்லியிருப்பா. ஒரு அம்மா லீலாவா ஒரு அம்மா அதை பாடியிருக்கா அழகாக. அந்த அம்மாவுக்கும் அது மாதிரி கஷ்டம், குழந்தை போயிடுச்சு. அதனால் சொல்லுவாள், அதை பாடும்போது 2 தடவை பாடுவாள். உன்னி கிருஷ்ணன் மனசில் கழிக்கும் போல் மற்ற உண்ணிகள் வேணுமோ மக்களாய். ஏன்னா நம்ம குழந்தைங்களாம் எங்கேயாவது ஃபாரின் போயிருக்கேன்னு போயிடுறாங்க. கடைசியில் யாருன்னா நம்ம முன்னட்டு குருவாயூரப்பன் தான் நம்மளை வந்து காப்பாற்றணும். அதனால் நமக்குன்னு இல்லை, நிறைய பக்தர்களுடைய சரித்திரத்தில் அது மாதிரி நான் பார்க்கலாம். நிறைய பக்தர்கள் மதுரையில் ஒரு தம்பதிகள் இருந்தா. அவள் அந்த டயத்தில் நரசிம்ம பாரதின்னு சிருங்கேரியில் ஒரு பெரியவா இருந்தான். இந்த 2 நரசிம்ம பாரதியில் இருக்கா. சச்சிதா அபினவானந்தன் ஒருத்தர் பெரியவர். அவர்கிட்ட போய் குழந்தை இல்லை, மந்திரோபதேசம் வேணும்னு கேட்டான். அவர் என்ன பண்ணினார், சந்தான கோபால மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். சாதாரண சந்தான கோபால மந்திரம் உபதேசம் பண்ணினா சாதாரண குழந்தை பிறக்கும். இது யாருன்னா மகாத்மா பெரிய வேலையை உபதேசம் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மாவுக்கு கிருஷ்ணனே குழந்தையா தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த அம்மா கூட கிருஷ்ணன் பேசுவான், விளையாடுவான். இது அந்த அம்மாவுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவா, ஆத்துக்காரர்கிட்ட சொல்லுவா, இப்படிலாம் கிருஷ்ணன் என்னோட விளையாடினான். உடனே அவள் அம்மா அதெல்லாம் எழுதி வைப்பா, அவள் ஆத்துக்காரரே எழுதி வைப்பா. அதுதான் ஒரு 4-5 டைரி, பெரிய புஸ்தகம். அதுக்கு பேர் வச்சாங்கன்னா நீலபால விஜயம். அந்த நீலபால விஜயம்னு அந்த அம்மாவுக்கு பத்மமாதான்னு பேர். இன்றைக்கும் மதுரையில் பெரிய சத்சங்கம் பத்மாலய மாதான்னு. அந்த அம்மாவுடைய சத்சங்கத்தில் தான் பெரிய பெரிய பாகவதால் இன்றைக்கி யாரெல்லாம் சொல்கிறோமோ அதுலேருந்து பிரிஞ்சு வந்தவ தான். எங்கள் குருநாதர் கூட அந்த சத்சங்கத்தில் போனவ தான். அப்படியே அந்த பத்மமாதாவுக்கு கிருஷ்ணன் எப்போதும் விளையாடிட்டே இருப்பான். அந்த அம்மா குளிக்க போனால் கிருஷ்ணன் வந்து அவனும் வருவானான். ஏன்னா இப்போ வர இல்லை உனக்கு முதுகு தேய்ச்சிக்க எடுத்தாதே, நான் தேய்ச்சி விடுறேன் அப்படின்பானான். அந்த அம்மா ஆற்றுல இல்லாத டயத்தில் வந்தால் கூட அப்படியும் கிருஷ்ணன் வருவானான். நான் தூரம்தான், நானும் தூரம்தான் அப்படின்னு கூட உட்காந்துருவான். குழந்தைக்கு எதுவும் கிடையாது. அப்புறம் ஒரு நாளைக்கு அந்த அம்மா நினச்சிட்டா, இதெல்லாம் சரி, இப்போ கூட கூட என் கூட பேசிகிட்டு இருக்க, கடைசியில் பையன் ஒருத்தர் இருந்தால் தானே சம்ஸ்காரம் பண்ணுவான், அதுக்கு பையன் வேணுமே அப்படின்னு ஒரு க்ஷணம் நினச்சிட்டான். அந்த அம்மாவுக்கு பல தரிசனம் கொடுக்கும் பொழுது இது ஒரு தரிசனம். அந்த அம்மாவை கட்டி தூக்கிட்டு போகும்பொழுது சாயக்கொண்டேன் மயிர்கிமா அக்னி சக்தியை ஏறிண்டு கிருஷ்ணனே முன்னாடி போய் அந்த அம்மாவுக்கு எல்லாம். அதனால் அந்த பகவான குழந்தையா நினைச்சிட்டோம்னா பகவானே நமக்கு எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு நிறைய பக்தர்களுடைய சரித்திரம். இப்போ பூந்தாந்தம் சொன்னோன்னா அது ஞாபகம் வந்து இப்போ நமக்கு வந்து நவவித பக்தியை பற்றி கொஞ்சம் சிரவணம் பண்ணுவோம். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம். நமக்கு டயர் இருக்குது நிறைய, இன்னும் 1 ஹவருக்குள்ளே முடிச்சுடுறேன், குறப்படாங்க. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ. இந்த 9 பக்திக்கு 9 உதாகரணம் சொல்லுவா. சிரவண பக்திக்கு பரீட்சித்து, கீர்த்தன பக்திக்கு சுகாச்சாரியார், ஸ்மரண பக்திக்கு பிரகலாதன், பாத சேவைக்கு லட்சுமி, அர்ச்சனத்துக்கு வந்து பிருச்சு, வந்தனத்துக்கு அக்ரூரர்,
தாஸ்யத்துக்கு ஹனுமான், சக்கிய பக்திக்கு அர்ஜுனன், எல்லாத்தையும் சமர்ப்பணம் ஆத்ம நிவேதனத்துக்கு பலி சக்கரவர்த்தின்னு புராணத்தில் 9 பேர் இருக்கா. ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரவணே பரீட்சிதவத் வையாசகி கீர்த்தனே பிரஹ்லாத ஸ்மரணே ததங்கிரி பஜனே லக்ஷ்மீ பிரசுபூஜனே அக்ரூரத்வவிவந்தனே கவிபதிர்தாஸ்யே ச சக்ஷ்யர்ஜுனா சர்வஸ்வாத்ம நிவேதனே பலிரபூத் ஏதான் பலே வைஷ்ணவான். பரீட்சித்து மாதிரி கதை கேட்க முடியுமோ? அவன் டைம்லேயே பார்க்கல. 7ஆவது நாள் பாம்பு வருதான்னு கூட பார்க்கவே இல்லை. நம்ம இப்போ பாம்புன்னா அவன் எழுதி ஓரமாக ஓர ஆரம்பிச்சுவா, எங்கேன்னு தெரியாது, கடைசியில் போகிறது. அப்படி பயப்படாமல் கதை கேட்டான் பரீட்சித்து. 4 நாளைக்கு அப்புறம் தான் சுகரே நிறுத்தினான். இதான் குடிக்கிறியாப்பான்னு. அவன் வந்தான், நான் தாகத்தினால தான் ஒரு மகாத்மா கழுத்துல பாம்பை போட்டேன், இந்த பாகவதம் கேட்டதுக்கு இந்த தாகமே எடுக்கல அப்படின்ட்டான். அது மாதிரி கீர்த்தன பக்திக்கு சுகாச்சாரியர், அவர் நம்மளை மாதிரி அப்பப்போ 8:30க்கு டிஃபன் பிரேக்கு, மத்தியானத்துக்கு ஒரு 12:30க்கு ஒரு பிரேக்கு, 4 மணிக்கு சாய் பிரேக்கெல்லாம் கிடையாது. சுகர் சப்தாகம், நான் ஸ்டாப் சப்தாகம். அவன் பிரேக் போகிறவா போய்க்கட்டும். சுகர் சொல்வார், பரீட்சித்து கேட்பான். பாக்கி பேருக்கு அவர் சொல்லவே இல்லை. அப்படி அகோராத்திரம் கீர்த்தனம் பண்ணினார் சுகாச்சாரியர். வையாசகி கீர்த்தனை. ஸ்மரண பக்தி பிரஹ்லாதன், அவனை பாம்பு கிட்ட விட்டாலும், யானை கிட்ட போட்டாலும், நெருப்புல போட்டாலும், தண்ணீரை போட்டாலும் எல்லாம் நாராயணன் நாராயணன் பார்த்தான். அதனால என்னன்னா, நெருப்பு சுடலை, பாம்பு கடிக்கல, யானை மிதிக்கல. பிரஹ்லாத ஸ்மரணே. பாத சேவைக்கு மகாலட்சுமி பகவானுக்கு பாசேவை பண்ணியிருக்கா. அது அந்த காலத்தில் சம்பிரதாயம். ஆத்துக்காரர் கால் பிடிச்சி விடுறதுன்னு இப்போ மாற்றி பண்ணுறான். மாமா மாமிக்கு கால் பிடிச்சி விடுறான். அது கிருஷ்ண சம்பிரதாயம். அது பெருமான சம்பிரதாயம் லட்சுமி. ஏன்னா அதுக்கு இது நான் லௌகீகமாக தான் சொல்கிறான். ஏதோ அவள் கையில் இந்த கிரகம் இருக்குது, இந்த கிரகம் இருக்குது, எல்லாம் சனி கிரகம், எல்லா கிரகமும் இல்லை, அதுக்காக கால் பிடிச்சி விட்டாலே எல்லா கிரக தோஷமும் நீங்கிடும் அதெல்லாம் சொல்கிறான் ஜோசியாலாம். அப்படி பாத சேவை லட்சுமி. அர்ச்சன பக்திக்கு பிருச்சு. பிருச்சு என்கிறவன் பகவானை பூஜை பண்ணினான்னா, பகவானை பூஜை பண்ணுறது சிரேஷ்டம் தான். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் துவ. அந்த குருவாயூரப்பனை பூஜை பண்ணுறது சிரேஷ்டம். அதை விட சிரேஷ்டம் என்னன்னா, அந்த குருவாயூரப்பனுடைய பக்தர்களை பூஜை பண்ணினா அது கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று பிருது சக்கரவர்த்தி சனத்குமாரா முதலிய பாகவதால பூஜை பண்ணினான். அதனால பிருது பூஜனே. அப்புறம் நமஸ்கார பக்தி. யாருன்னா அக்ரூரர் பகவானுக்கு மாத்திரம் பண்ணல, அந்த பகவான் எந்த பிருந்தாவனத்தில் இருந்தானோ அந்த மரத்துக்கு நமஸ்காரம் பண்ணார், அங்கே இருக்கிற குரங்குக்கு நமஸ்காரம் பண்ணார். நமஸ்ய ஆப்யாஞ்ச சகீம் வனவுகசா என்று அக்ரூரர் நமஸ்கார பக்திக்கு. அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம். தாஸ்ய பக்திங்கிறது ஹனுமான். அப்படி ராமருக்கு உழைச்சார். ஆனால் ஒரு காசு வாங்கிக்கல. இப்போ யாராவது காரியம் பண்ணுறதா எவ்வளோ கேட்டுட்டு தான் காரியத்துக்கே வரா. ஹனுமான் அவ்வளோ பண்ணி அவர் ஒன்றுமே கேட்கல. ஹனுமான் மாதிரி சேவை பண்ணணும். தாஸ்யே கவிபதிர் தாஸ்யே சக்கிய அர்ஜுனா. சக்கிய பக்திக்கு அர்ஜுனன், எல்லாத்தையும் நிவேதனம் பண்ணினவன் பலி சக்கரவர்த்தி. இது புராணத்தில் உள்ளதா. அதே மாதிரி இப்போ இந்த காலத்தில் உள்ள 1-2 பக்தால ஸ்மரிச்சிருக்கோம். சமீப காலத்தில் கதை பரீட்சித்து மாதிரி யார் கேட்டான்னா, கேரளாவில் கொல்லத்தில் குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். ராஜா அவர், நல்ல ராஜா. திடீர்னு கிளம்புறார், நான் ஸ்ரீரங்கத்துக்கு போறேன்னு. டெய்லி அவர் கிளம்புவாராம். துஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே. டெய்லி ஸ்ரீரங்கம் போறேன்னு கிளம்புவார். ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்க பிரபோ
மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்க பிரபோ ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்கேஷ மாம் பாகி ரங்க பிரபோ. இப்படி டெய்லி கிளம்புவா 12 உடனே யாராவது ஒரு ராமாயண சாஸ்திரிகள் அனுப்பிச்சுடுவா. அந்த காலத்தில் உடனே ராமாயண சாஸ்திரிகள் வந்தால் அவர் பாட்டு விஸ்தாரமாக சொல்லுவார். ராமாயணம்னா அந்த நவாகம் 9 நாளில் சொல்றதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் அனந்தாமதிச்சதெல்லாம் 1 மாதம் சொல்லுவார் அல்லது 1 வருஷம் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி காலத்துல எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு மட்டை தேங்காயை சுவாமிகிட்ட வச்சு ஆரம்பிக்கிற வழக்கம். ஒரு மட்டை தேங்காயை வச்சு சுவாமிகிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணி ராமாயணம் ஆரம்பிப்பா. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம். அப்புறம் என்ன பண்ணுவா, அந்த மட்டை தேங்காயை பூமியில குளிச்சு வச்சிருவா. அது பெருசாகி மரமாக ஆகி அந்த மரத்துல தேங்காய் வருமே அதை உடச்சி பட்டாபிஷேகம் பண்ணுவா. அது இன்னைக்கு மாதிரி 4-5 வருஷத்துல மரம்லாம் இருக்காது. ரொம்ப நாளைக்கு வரும் அந்த பழைய கால மரம்லாம். இப்பெல்லாம் சீக்கிரமே வர குட்டியா மரம்லாம் வருது. அது மாதிரி கிடையாது. அப்படின்னா எவ்வளோ விஸ்தாரமா சொல்லியிருப்பான். அந்த காலத்துல கிராமத்துல பௌராணிக நிலம்னே உண்டு. புராணம் சொல்றவானுக்கு நிலம் வீடெல்லாம் உண்டு. அவள் பாட்டி இருந்துட்டு குழந்தைகளோட இருப்பா. அந்த ஊர் ஸ்கூல்லையே படிக்க வைப்பா. அப்படி விஸ்தாரமாக ராமாயணம் சொல்லிட்டு இருந்தா ஒரு பெரியவர். திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் பையனை அனுப்பிச்சார், நீ போய் ராமாயணம் சொல்லணும். அவர் பையன் என்ன பண்ணுவார், அவர் விஸ்தாரமாக சொல்லணுன்னே இந்த ராமாயணத்தில் இந்த கரதூஷண யுத்தத்தை எடுத்து வர்ணிச்சார். அவர் என்ன சொன்னார்னா, சதுர்தச சகஸ்ராணி ரட்சசாம் பீம கர்மணாம் ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. 14,000 ராட்சசர்கள் வந்திருக்கா. ராமர் ஒண்டியா இருக்கார். அவெல்லாம் அதர்மமா யுத்தம் பண்றவா. ராமரோ தர்மாத்மா. இந்த யுத்தம் என்ன ஆகும்னு கவலைப்பட்டு தேவர்கள்லாம் ஆகாசத்தில் நிற்கிறார்கள்னு இந்த ஸ்லோகத்தை சொன்னான். ராமர் ஒண்டியா கஷ்டப்படுறான்னு ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது அந்த குலசேகர ஆழ்வார் என்னைக்கோ ராமாயணத்துல ராமர் தண்டகாரணத்துல கஷ்டப்பட்டார்னு கேட்கல. உடனே இதை கேட்ட அவர் ராஜாவா இருக்கிறதுனால, ஆஹா ராமர் ஒண்டியா இருக்காரா, மந்திரி நம்ம சைன்யத்தை திரட்டு நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு இது ஒரு க்ஷணம் இந்த கதையில லயமானதே பெரிய காரியம். இது என்னடா, ராமர் அங்க கஷ்டப்பட்டு இருக்காரு வாங்கணும்னா ராஜாவோட உத்தரவு மீறக்கூடாது. உடனே சைன்யம் கிளம்பிடுச்சு. சைன்யத்தோட கிளம்பி சமுத்திரக்கரை வரலையும் வந்துட்டார். அப்பதான் ராமர் என்ன பண்ணினார், புஷ்ப விமானத்துல ஏறிட்டு நேரா அந்த ஆழ்வாரை பார்க்க வந்தார். குலசேகர ஆழ்வாரே எங்க போறீர், அந்த பையன் உபன்யாசத்துல சொன்னாங்க நீங்க ஒட்டியா கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நான் அந்த கரதூஷனால வதம் பண்ணி ராவண வதம் பண்ணி ரிட்டன் ஆகிட்டு இருக்கேன் பட்டாபிஷேகத்துக்கு, நீங்களும் வந்து சேருங்கன்னு ராமரே சொன்னதுதான் அவருக்கு தியானம் கலைஞ்சுதான். ஏதோ இந்த ஊர்ல உள்ளன்ல சமாஜத்துல நேர மாநில கதை கேட்கிறோங்கிற நினைவே இல்லை. அப்படி கதை கேட்டார். செய்வி பரீட்சித பவத்துதான் பரீட்சித்த மாதிரி இவர் கேட்டார். சிரவணம் கீர்த்தனம். கீர்த்தனம் பொழுது நிறைய பக்தர்கள் ஞாபகம் வருது. குருவாயூர்ல நிறைய நம்பூதிரிகள்லாம் நல்ல பக்தர்கள். அதில் ஒருத்தர் நாராயணா 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 சொல்லிட்டே இருப்பார். அப்போ அந்த எல்லா நம்பூதிரிகளும் என்ன பண்ணினா, இன்னைக்கு நாம மகாத்மியத்தை சொல்லுவோம்னு ஒவ்வொருத்தருக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்து பகவன் நாம மகிமையை சொல்லுவோம்னா, அப்போ அதில் ஒரு நம்பூதிரி, அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் சொன்னார் 1/2 மணி நேரம் நாராயண நாமத்தை பற்றி கதை சொன்னேன்னா நாராயணா சொல்லாமல் போயிடுமே, அதனால நாராயணா நாராயணா சொல்கிறேன், அதையே நீங்கள் பிரவச்சனமாக நினச்சிட்டு நீங்கள் கேளுங்கன்னு. அப்படி நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருந்தார். இல்லை அவர் இல்லை, அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அதனால இப்படி அவரும் ஆயிரம் போது நாராயணா நாராயணா சொல்லிட்டே இருப்பார். அதுக்குன்னே நாராயண ஆலயம்னு இருக்கு. சாயங்காலம் கோவிலில் சொல்லுவார். ஒரு 1/2 மணி நேரம் அவர் வந்து குழந்தைகள்லாம் ஸ்கூல் விட்டு உட்காந்து நாராயணா 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 சொல்லுவோம். ஏன்னா நாராயணா சொல்றதுக்கு இல்லை, அது முடிஞ்ச உடனே அவர் வந்து பழம் பஞ்சசாரை கொடுப்பார். குருவாயூர் பிரசாதம். அந்த பழம் பஞ்சசாரை கிடைக்குமேன்னு குழந்தைகள்லாம்
ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து நாராயணா நாராயணா எப்போ புக்க போகிறான்னு பார்த்துட்டே நாராயணா 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 சொல்லிட்டே இருப்பா. சொல்லி முடிஞ்சோடனே அவர் குருவாயூரப்பன் பிரசாதம் இந்த பழம் பஞ்சசாலைன்னு அதை கொடுப்பா. அன்னைக்கு அவர் அந்த ஆஞ்சன் நம்பூதிரி அவர் கையால் அந்த பழம் பஞ்சசாலை சாப்பிட்ட குழந்தைகள் தான் இன்னைக்கு பெரிய பெரிய உபன்யாசகாலாம் சப்தாகம் என்ற ஆச்சாரியெல்லாம் கேரளாவில் இருக்கா. அப்படி கீர்த்தனம் வையா நாராயண நாம கீர்த்தனம் ஸ்மரண பக்தி பிரஹ்லாத ஸ்மரணே ததங்கி பஜனே லக்ஷ்மி பூஜனே எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கறதுக்கு ஸ்மரணம். வேடு சோமபுரம்னு ஒரு இடம் கர்நாடகாவில், அங்கே ஒரு கோபாலதாசன் நினைக்கிறார். அவர்கிட்ட போய் டெய்லி அவர் ஒரு கிருஷ்ணன் கோவில் கட்டியிருக்கார். அந்த கிருஷ்ணனுக்கு அபிஷேகத்துக்கு ஒரு அம்மா டெய்லி ஒரு சொம்புல பால் கொடுப்பா. அந்த பாலை அவர் வந்து அந்த கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணுவார், வாங்கிட்டு போவார். ஒரு நாளைக்கு அவர் நதி தீரத்தில், பக்கத்தில் எந்த நதி ஞாபகம் இல்லை, அந்த நதி தீரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அந்த அம்மா சொம்பு பால் அப்படி வச்சுட்டு போனான். நமஸ்காரம் நின்று இருக்கா. இவருக்கோ ஜெபம் முடியல. ஜெபம் முடிச்சாதான் கோவிலவே அபிஷேகம் பண்ண முடியும். அவள் பாத்திரத்துக்காக நிற்கிறாள்னு என்ன பண்ணினார், அந்த பால் அப்படியே விட்டார் கீழே மண்ணிலேயே. பாத்திரத்தை தூக்கி போட்டால் எடுத்துகிட்டு போவான்னு. அந்த அம்மா அழுதா, நான் கிருஷ்ணனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்தேன், நீங்கள் என்னவா அதையும் கீழே விட்டுட்டு. நான் கீழே விடலாமா, கிருஷ்ணனுக்கு தான் அபிஷேகம் பண்ணினேன், சந்தேகம் இருந்தால் கோவிலில் போய் பாருன்னா. அந்த அம்மா கோவிலில் போய் பார்த்தா பால் சொட்ட சொட்ட கிருஷ்ணன் இருக்கிறார். ஏன்னா இங்கேயும் கிருஷ்ணன் இருக்கான்னு நினைச்சுன்னு விட்டா அங்கே போய் சேர்ந்துருச்சு. அந்த ஸ்மரணம், சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம். பாதசேவனம்ங்கிறது நமக்கு பாகவதாருக்கு பாதசேவனம், அல்லது அர்ச்சகாலார் காலை குருவாயூர்ல அவர்தான் குருவாயூர் பண்ணுறது பாதசேவனம். அப்படி பாதசேவை பண்ணுறது பாகவதாருக்கோ பகவானுக்கோ பண்ணினா விசேஷம். அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். குருவாயூரப்பனுக்கு அர்ச்சனை, நிறைய பக்தர்கள் அந்த அர்ச்சனை பக்தி பண்ணிருக்கார். நம்மளே டெய்லி ஒரு 10 அர்ச்சனையை பகவானுக்கு துளசியை போடுறோமே, அந்த துளசியை போடுறத விட அந்த துளசியை அப்படியே போட்டு 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 கிருஷ்ணனை மூடக்கூடாது. கிருஷ்ணன் காலையே துளசியை போட்டுட்டே வந்தோம்னா அது கோவர்தன மலை மாதிரி இருக்கும், மேலே மலை மேலே கிருஷ்ணன் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அர்ச்சனை பண்ணினாலும் பக்தியோட வரும். அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அதுவரை வந்தன பக்தி. வந்தன பக்திக்கு சேலப்பரம்புன்னு ஒருத்தர் தான் குருவாயூர். சேலப்பரம்புன்னு சொல்கிறத விட சாலப்பரம்புன்னு அதுக்கு பேர். பரம்புன்னா அந்த தோட்டத்துக்கு பரம்பு பரம்பும்பா கேரளாவில். சாலப்பரம்புன்னா சாலம்ங்கிறது தேக்கு மரம். தேக்கு மரமாக அவர் ஊரில் நிறைய இருக்கும் அவருடைய பரம்புல. அதனால் சாலப்பரம்புன்னு சொல்லி சொல்லி கடைசியில் சேலப்பரம்புன்னு ஆயிடுச்சு. அந்த சேலப்பரம்புங்கிறவர் நல்ல பண்டிதர். யார் பட்டத்தில் கூட சேர்ந்து படித்தவர். அப்புறம் அவர் லௌகீகமாக போயிட்டார். நான் டெய்லி குருவாயூரில் குளிக்க மாத்திரம் வந்துருப்பார். ஒரு நாளைக்கு இந்த நாராயண பட்டத்தை பார்த்தா, என்ன சேலப்பரம்பு டெய்லி குருவாயூரில் வந்து குளத்தில் வந்து குளிக்கிறியே, அந்த குருவாயூரை பார்த்துட்டு போனாதான் என்ன. உடனே அவரும் தோணுது, டெய்லி இங்கே வந்து குளிக்கிறோம், குருவாயூரை பார்க்காம போகிறோமே. அந்த சேலப்பரம்பை அவள் அம்மா முதல் இந்த சோறு உண்டத்துக்கு கொண்டு வந்தான். அப்புறம் கோயில் பக்கமே திரும்பவே இல்லை. அவர் பாட்டு லௌகிகமாக இருந்தார். இன்னைக்கு குருவாயூரப்பட்ட வந்தால், குருவாயூரப்பா பட்டத்திரி மாதிரி 1000 ஸ்லோகம் நான் சொல்லலை, நான் ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொன்னார். அப்தார்த்தேன ஹரிம் பிரசன்ன மகரோத் ஔத்தான பாதிஷ்டிசுகும் சப்தாகேன கிருப பரீட்சித பலாயாமார்த்தத பிங்கடா खट्वांगो घटिकात्वयेन नवति प्रायोऽपि तन्नव्यचेतं कारुण्यनिधिं प्रपद्य शरणं शेषायुषा तोषये. குருவாயூரப்பா பொண்ணு 6 மாதம் தபஸ் பண்ணி திவன் அடைஞ்சான். அப்தார்த்தேன ஹரி. அப்தம்னா வருஷம். ஷஷ்டி அப்த பூர்த்தி எழுதுவோமே. என்ன அப்தம்னா வருஷம். அப்த அர்த்தம்னா வருஷத்தில் பாதி 6 மாதம்.
6 மாதம் தபஸ் பண்ணி துருவன் பண்ண அடைஞ்சா. சப்தாகேன்னு துருவம் பரீட்சித்து 7 நாள் தான் கதை கேட்டான், வேறு ஒன்றும் மடலை. சப்தாகம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம போய் எதுவும் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, இங்கே ஒன்று கேட்டாலே போதும், பகவானே அனுகிரகம் பண்ணுவாங்க. பிங்களான ஒரு கதை இன்னைக்கு மத்தியானம் சொன்னோமே, அவர் அறையாமம் அந்த பகவானை தியானம் பண்ணி அடைஞ்சா. யாமார்த்ததான் பிங்களா. கட்வாங்கன்னு அவன் ஒரு கடிக்க ஒரு முகூர்த்தம். அந்த கட்வாங்கன்ங்கிற ராஜா தேவர்களுக்கு ஹெல்ப் பண்ணினான். இன்னும் தேவர்கள் அவனுக்கு என்ன வரம்னு கேட்டான். இந்த தேவர்கள் ரொம்ப கெட்டிக்காரன். என்ன வரம்னு கேட்டவுடனே இவன் கெட்டிக்காரன், எனக்கு எவ்வளோ ஆயுசு பாக்கின்னு கேட்டான். அவள் சொன்னா, இன்னும் ஒரு முகூர்த்தம் தான் ஆயுசு பாக்கி. லாஸ்ட்டு மினிட்ல கேட்குற பார்த்தா என்ன வரம் வேணும்னு கொஞ்சம் முன்னாடியே கேட்கக்கூடாதோ. இவன் சொன்னான், என்னை தேவலோகத்துலேருந்து பூலோகத்தில் கொண்டு விட்டுடுங்கோ. உடனே அவனை பூலோகத்தில் கொண்டு விட்டுட்டான். கொண்டு விட்டா இங்கே பூலோகத்தில் ஹரித்வாரில் வந்தான். ஞாத்வா இயத்தா இகனா இங்கே இகாயுஷா. அவன் சொன்னான், அந்த கட்வாங்கன், நமே பிரம்மகுலாத் பிராணாக குலதெய்வான் நச்சாத்மஜாக நஸ்யோ நவகீராஸ்தியம் நதாராஸ்ச அதிவல்லபாக என்று சொல்றான். நதா அந்த இடத்துல சொல்றான், குலதெய்வான் நச்சாத்மஜாக, என்னுடைய குலதெய்வத்தை காட்டிலும் எனக்கு குழந்தைகள் முக்கியம் இல்லை, எனக்கு குலதெய்வம் தான் முக்கியம். அதே மாதிரி அவன் பிரார்த்தனை பண்ணி ஹரித்வாரில் வந்து பகவன் நாமத்தை சொன்னான். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. கோவிந்த ஹரே 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 ஜெய ஜெய கோபால ஹரே. ஜெய ஜெய கோபால ஹரே. ஜெய ஜெய கோபால ஹரே. அந்த பகவன் நாமத்தை சொல்லி அந்த கட்வாங்கன் ஒரு முகூர்த்தத்தில் ஒன்று அடைஞ்சான். இந்த சேலப்பரம்பு சொல்றாரு, எனக்கு 90 வயசு ஆயிடுச்சுங்கிறார். நவதி பிராயோபி தன்னவ்யசே. 90 வயசு ஆயிடுச்சு, இன்னைக்கு தான் எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுது. சில பேருக்கு சட்டியத்தை பற்றி ஆனதுக்கு தான் சப்தாகத்துக்கு போகலாமான்னு தோணும். சில குழந்தைகள் 6 மாதத்துலேயே 6 வருஷத்துலேயே கவலைப்படலாம், கிடைச்சவர்களையும் பாக்கின்னு வரலாம், அவ்வளோதான். நான் சட்டியத்தை பூர்த்தி பிறகு நம்ம சப்தாகத்துக்கு போனோம்னா திடீர்னு முலன்ல மாடியில் கதை வச்சா எப்படி ஏறி இறங்காது. அதனால தான் இப்போ வந்து லிஃப்ட் வைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல காரியம் நல்லபடியாக நடக்கட்டும். அதனால ஏன்னா லிஃப்ட்டு இருக்கிறது சாதுக்கள் தான். அந்த லிஃப்ட்டு ஈஸியாக நம்ம கொண்டு போகிற மாதிரி சாதுக்களை பிடிச்சோன்னா அவன் லைட்டாக அப்படி பகவான்கிட்ட கொண்டு விட்டுடுவாங்க. அதனால இவர் வந்து நவதி பிராயோபி 90 வயசாகிடுத்து. இனி எவ்வளோ ஆயுசு பாக்கி இருக்கோ, இனிமேல் குருவாயிருப்பா அவன் கோவிலே இருந்து பக்தி பண்ணுறேன்னு நமஸ்காரம் பண்ணினா அவர் உயிர் போயிடுச்சு. நல்ல வேலை க்ஷணசங்கேன அவர் வந்து நடுவில் பட்டத்திரி மாத்திரம் சொல்லலைன்னா இவர் குளிச்சுட்டு வேசி வீட்டுக்கு போயிட்டு இருப்பார். போகிற வீட்டில் போய் சேர்ந்துருப்பார். நல்ல வேலை அந்த பட்டத்திரி வழி காமிச்சு விட்டா நேராக குருவாயூரப்பன் சரணத்தில் நமஸ்காரம் பண்ணி அப்படியே போயிட்டார். போன உடனே குருவாயூரனுக்கு பொறுப்பு வந்துடுச்சு. நம்ம சன்னதியில் ஒரு பாகவதர் போயிட்டாரேன்னு இன்னைக்கு அந்த சேலப்பிரபுக்கு சாந்தம் பண்ணிட்டு இருக்கானா குருவாயூரப்பன். இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கார் பகவான். ஏன்னா நம்ம அவருக்கு வேற ஆடு இல்லை துணைக்கு, நம்ம தான் பண்ணணும். கிருஷ்ணன் பண்ணுறான், 2 நம்பூதிரி வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கான். இது மாதிரி சரித்திரம். அதனால வந்தனம்னா ஒரு வந்தனம் பண்ணினா பகவான் அடைஞ்சுட்டான்.
வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். இதுமாதிரி தாஸ்ய பக்திக்கும் நிறைய பக்தர்கள் இருக்கா. பகவானுடைய தாஸ்யம் சமீப காலத்தில் நிறைய பக்தர்கள் பகவானுக்கு தாஸ்யம் பண்ணியிருக்கா. தாசிகளாகவே இருந்து தாஸ்யம் பண்ணினவாளும் இருக்கா. ஆண்டவ பாத்ரா, இந்த வில்வமங்கல சுவாமிகளுடைய குரு சிந்தாமணிங்கிறவா, இப்படிவா எல்லாருமே தாஸ்யம் பண்ணியிருக்காங்க. சக்கியம் கிருஷ்ணனைய ஃப்ரெண்டாக நினச்சிக்கிறது. அவன் ஃப்ரெண்டாக நினச்சிக்கிறது என்னன்னா, அதுவும் பக்தர்கள் நிறைய பேருக்கு. அர்ஜுனன் மாதிரி கிருஷ்ணனைய ஃப்ரெண்டாக நினச்சிட்டவர் திருமங்கையாழ்வார். அதே மாதிரி சிவபக்தர்களில் சுந்தரர், இப்படி இவ எல்லாரும் பகவானையே ஃப்ரெண்டாக நினச்சிப்பாங்க. அதனால என்ன பண்ணுவார்னா, சிவனை கூப்பிட்டு எங்கள் ஆத்துக்காரி கோச்சின்னு இருக்கா, கொஞ்சம் சமாதானம் பண்ணுறதுக்கு போயிட்டு வான்னு சிவனை அனுப்புகிறார். சிவன் பார்க்க பக்தர்களுக்காக அவன் அது மாமி கோச்சிருக்காங்க, என்னோட ஃப்ரெண்டு அவர் கொஞ்சம் நீ கோச்சிக்காம ஆற்றுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுன்னு பறவை நாச்சியார்னு திருவாரூரில் அவன் ஆத்து மாமிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சிவன் போகிறான். இப்படிலாம் சரித்திரம் ஆச்சரியமா. ஏன்னா பகவானை ஃப்ரெண்டாக நினைக்கும் பொழுது எல்லாம் பண்ணது உண்டு. அர்ஜுனன் கிருஷ்ணனை திட்டுவான், நீ யோக்கியனே இல்லை. அர்ஜுனனும் கிருஷ்ணனுக்குவான், கிருஷ்ணன் அர்ஜுனன் நீ அயோக்கிய பேடா அப்படிமா கிருஷ்ணன் அர்ஜுனனை. அதுக்கு அர்ஜுனன் சொல்லுவான், நான் நல்லவனாக தான் இருந்தேன், உன் கூட சேர்ந்தா நானும் அயோக்கியனா போயிட்டேன் அப்படி கிருஷ்ணனை திட்டுவான். இப்படி பகவானோட திட்டி அது மாதிரி ஃப்ரெண்டாக பழகிறதுன்னு. அதில் வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்தில் கோவிந்த தாசன் ஒருத்தர் இருந்தார். அவர் கிருஷ்ணனோட கோலி கொண்டு விளையாடிட்டு இருப்பான். ஒரு தடவை என்ன பண்ணினா, யார் ஜெயிச்சாலோ அந்த ஜெயிச்சவா அந்த கோலி கொண்டு எடுத்துகிட்டு போவான். இப்போ என்னடானா, இவர் கோவிந்ததாஸ் தான் ஜெயிச்சா, இவர் கிருஷ்ணன் தோத்துட்டான். ஸ்ரீநாத்ஜி இருக்காங்க, அவன் தோத்துட்டான். இருந்தாலும் நான் தான் ஜெயிச்சேன்னு போய் சொல்லி கோலி கொண்டு தூக்கிடும் கோயிலுக்குள்ளே போயிட்டான். இவர் என்ன பண்ணார், அவனை அடிக்கணும்னு பாக்கி தன்ட்ட இருந்த கோலி கொண்டு எடுத்து அடிக்கிறதுக்கு கிருஷ்ணன்ட்ட வரா. வந்தால் அங்கே விட்டலநாத்னு அவர் தான் அந்த இவருடைய குரு வேற, இந்த கோவிந்தாசுடைய குரு வேற. ஆனால் இவன் வர ஜோரை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டா ஃப்ரெண்டு பாவத்தில் வரான்னு. ஏன்டா ஸ்ரீநாதன் என்ன பண்ண போகிறேன், அவன் என்னை ஏமாத்தி கோலி கொண்டு அப்படின்னு போயிட்டா அவனை அடிக்க போகிறேன். என் பையன் ஸ்ரீநாத் ரொம்ப நல்ல பையன், நீ தான் போய் சொல்கிற போடான்னு விரட்டிட்டான். அப்புறம் மத்தியானம் கிருஷ்ணனுக்கு சாப்பாடு போடவும் நைவேத்தியம் பண்ணுறதுக்கோ, நைவேத்தியம் பண்ண அஷ்டயாம சேவனை பண்ணுவான். நைவேத்தியம் பண்ண வந்தால் ஸ்ரீநாத்ஜி சாப்பிடவே இல்லை. கேட்டான், ஏன்பா ஸ்ரீநாத் சாப்பிடலை? இல்லை, கோவிந்ததாஸ் தான் ஜெயிச்சான், நான் தான் தோற்று போயிட்டேன், நான் தான் போய் சொல்லி கோலிக்குண்டு எடுத்துன்னு வந்துவிட்டேன். அப்படியா, இப்போ என்ன வேணும்? அவனையும் கூப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன். அப்படி சாதாரண சம்பிரதாயம் இல்லை. ஆனால் அவன் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இவர் யசோதா பாவத்தில் என்ன பண்ணினார், கோவிலில் சுவாமிக்கு முன்னாடி அவனையும் உட்காந்து வச்சு அவருக்கும் ஒரு இலையை போட்டு ஸ்ரீநாத்ஜிக்கும் இலையை போட்டு 2 பேருக்கும் சாப்பாடு போடும். இப்படி சக்கிய பக்தி. சக்கியம் ஆத்ம நிவேதனம், எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது. இப்படி பலவிதமான 9 விதமான பக்தி. அதில் குருவாயூரப்பன் நிறைய பேர் பக்தர்கள் இருக்கா. அந்த குருவாயூரப்பன் பல பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். அதில் ஒரு நம்பூதிரி, அவருக்கு ரொம்ப பணக்கார நம்பூதிரி, கால் நடக்க முடியல. அதனால் கையில் ஒரு கிழி கொண்டு வந்திருக்கார். கூட துணைக்கு ஒருத்தனை அழைச்சின்னு குருவாயூரப்பட்ட பிரார்த்தனை பண்ணா, நான் ஒரு மண்டலம் பஜனை முக்கேன், எனக்கு கால் நடக்க வந்ததுன்னா இந்த பைசா பொருட்களியை முழுக்க உன் பண்டாரத்தில் கொடுக்குறேன். 48 நாள் ஒரு கணக்கு உண்டு, ஒரு மண்டல காலம். அந்த மண்டல காலம் முடிகிற அன்னைக்கு அதே கோவிலில் இன்னொரு நம்பூதிரி ஏழை, அவர் குருவாயூரப்பனை சுற்றுறார். குருவாயூரப்பனா ஒரு மண்டலம் இருக்கேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், பைசா கிடைச்சா தேவையில்லைன்னு. கிருஷ்ணன் என்ன பண்ணினான், இந்த ஏழை நம்பூதிரி சொந்தத்தில் போய் இந்த டெய்லி ஒருத்தர் கால் முடியாமல் சுற்றுறாரு பார்த்தியா, கையில் ஒரு வச்சுட்டு, அந்த காலத்தில் பேங்க்லாம் கிடையாது, ஏடிஎம்லாம் கிடையாது, கையிலேயே வச்சுருப்பா பர்ஸ். அவர் பொறுக்கடி வச்சுட்டு இருக்காரு. நாளைக்கு குளத்தில் குளிக்கும் போது கரையில் வச்சுட்டு குளிப்பார், நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு தான் குருவாயூரப்பன். அதை எடுத்துக்கோன்னே இது சொப்பனமானு தோணுது அவருக்கு. சொப்பனமாக எதுக்கு போய் பார்ப்போன்னு பார்த்தா உண்மையிலேயே அந்த நம்பூதிரி குளிச்சுட்டு இருக்கா. அவருக்கு கூட ஹெல்ப்புக்கு ஒருத்தன் வருவானே, அவன் தான் அந்த பைசா மூட்டையை வச்சுருப்பான். அவன் சொன்னான், இங்கே தான் பக்கத்தில் தான், நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், இந்த பக்கத்தில் இருக்கேன், இங்கே குளிக்கோன்னு சொல்லிட்டு
அவரை பார்க்குற மாதிரி வச்சுட்டு அவன் போயிட்டான். இவர் அப்போ தான் குடிச்சிட்டு தோட்டிட்டு இருக்கார் தண்ணிக்குள்ளே இருந்துட்டு. இவன் அங்கேருந்து வந்தான். ஆமாம் பைசா கிடி இருக்குன்னு இந்த ஏழை பழம் தூக்கின்னு எடுத்துன்னு ஓடான். எடுத்துன்னு கிருஷ்ணன் எடுத்துன்னு ஓடணுட்டானா இவர் ஓடனே இவர் குடிச்சிட்டு பார்த்தா பின்னாடியே ஓடுறார். அவரை ஓட இவர் ஓட அவன் ஓட இவர் ஓட கடைசியில் பெருந்தட்ட சிவன் கோவில் இருக்குது அங்கே குருவாயூரில். அது வழி ஓடித்தான் அவரை பிடிக்க முடியல. இவர் ஓடத்தை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண வந்தால் அவனும் ஓடி வரான் பின்னாடியே. ஓடி வந்து என்ன ஆச்சு, நான் குருவாயூரப்பனுக்கு குண்டியில் போடுறதுக்கு பைசா வச்சுருந்தேன், இன்னைக்கு கடைசி நாள் யாரோ தூக்கிட்டு போயிட்டா. அவன் கேட்டான் எதுக்கு, நான் நடக்க வந்தால் ஒண்டியில் போடுறேன்னு சொன்னேன், நீங்கள் தான் ஓடிட்டு இருக்கேன். அப்போ தான் அவரே பார்த்தாரு. அவர் ஓடி வந்துட்டார். நான் குருவாயூரப்பன் ஷார்ட் ட்ரீட்மெண்ட்னு பேர் டக்குன்னு எடுத்து ஓடினா இவன் உடனே ஓட ஆரம்பிச்சேன். அவர் ஓடுறாரு. அப்போ அந்த வேலைக்கார சொன்னால் குருவாயூரப்பன் தான் எடுத்துன்னு போயிட்டான் வச்சுக்கோ, உங்களுக்கு நடக்க வந்தால் போகிறீங்கன்னா நன்னா ஓடலை, உங்களை பிடிக்குது நானே ஓடி வரேன் அப்படின்னு ஒரு கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி குருவாயூரப்பன் அவருக்கு அனுகிரகம் பண்ணினான். இது மாதிரி பல பக்தர்கள், இந்த மாதிரி பில்வமங்கல சுவாமிகள்னு அவர் வந்து எல்லா சுவாமிகிட்டையும் டைரக்டாக பேசுவார், குருவாயூரப்பன்ட்ட பேசுவார். அவர் எப்போ கிருஷ்ணன்ட்ட சாப்பிட கூப்பிட்டாலும் கிருஷ்ணன் வருவான், நைவேத்தியம் பண்ணுவார். இந்த பில்வமங்கல சுவாமிகள் பூஜை பண்ணினா கிருஷ்ணன் எப்போ கூப்பிட்டாலும் வருவான்னு பிரசித்தம் ஆயிடுச்சு. பிரசித்தம் ஆன உடனே என்ன பண்ணா, ஒரு பக்தர் வந்து கேட்டார். இந்த பில்வமங்கல சுவாமிகிட்ட சொன்னார், நீ தான் குருவாயூரப்பனோட பேசுகிறே, ரொம்ப நாளாக வயத்து வலியில் இருக்கேன், என் வயத்த வலி சரியாக போகுமா அப்படின்னு கேட்டு சொல்லுவோம். உடனே இவரை பூஜை பண்ணும்போது கிருஷ்ணன் வந்தான். இன்னும் கிருஷ்ணன்ட்ட கேட்டார், குருவாயூரப்பா இங்கே ஒருத்தர் வந்தார், சுற்றிட்டு இருக்கார், வயத்த வலி சரியாக போகுமான்னு கேட்க சொன்னார். அதுவா, அவர் போன ஜென்மாவில் யாருக்குமே அன்னதானம் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, பாகவதாவுக்கு அவச்சாரம் பண்ணிட்டார், அதனால் இந்த ஜென்மாவில் அவருக்கு வயத்த வலி போகாது அப்படி சொல்லிவிடுங்க. உடனே இவர் வந்து கேட்டார், குருவாயூரப்பா என்ன சொன்னான், இந்த ஜென்மாவில் வயத்த வலி சரியாக போகாதுன்னு சொல்லிவிட்டார். பிராரப்தம் போல கூட அழுதுண்டே வரும்பொழுது அங்கே குரூர் அம்மா வந்துருக்காங்க. குரூர் அம்மான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா கதையை முதல்ல சொல்கிறேன். அப்புறம் அந்த அம்மா என்னடான்னா டெய்லி குருவாயூரப்பனை பார்க்க வருவா, நிர்மால்யம் தொழறதுக்கு வருவா, ராத்திரி அத்தாழ பூஜை தொழ வருவா. ஒரு நாளைக்கு அத்தாழ பூஜை தொழுதுட்டு குரூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் உள்ள வந்த அம்மானால குரூர் அம்மா. அந்த அம்மா அத்தாழ பூஜை குருவாயூரப்பனை தொழுது தங்குற இடத்துக்கு போனால் திடீர்னு மழை வந்துடுத்து, ஒரே இருட்டாக இருக்குது, வழி தெரியல, குருவாயூரப்பா நான் எப்படி போவேன் தெரியலையேங்கும் பொழுது திடீர்னு ஒரு குட்டி பையன் தீப்பந்தத்தோடு வந்தான். பாட்டி பாட்டி அந்த பக்கம் போகாத, குழியாக இருக்குது, நீ எப்படா இங்கே இருக்க, நான் இங்கே தான் மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன், உங்களை பார்த்தேன், நீங்கள் தனியாக அந்த பக்கம் குழி பக்கம் போகிறீங்க, இங்கே வாங்கன்னு தீப்பந்தத்தை அப்படியே ஆட்டிட்டு நேராக தங்குற இடத்துல கொண்டு விட்டான். அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணியே, உனக்கு என்ன வேணும் பாட்டி, உங்களோட இந்த மழையாக வேறு இருந்தது அந்த டயத்தில், நான் கேரளா எப்போதும் மழை பெஞ்சுட்டே இருக்கும், மழை பெஞ்சு உங்களோட நான் வந்ததில் என் கோமணம் நனைஞ்சிடுத்து, எனக்கு ஒரு கோமணம் தாங்கும். அந்த பாட்டி என்ன பண்ணால் ஒரு சேப்பு கோமணத்தை கொடுத்தான், இதை கட்டிக்கோணும். அந்த பாட்டிக்கு நிறைய கட்டிட்டு ஓடி போயிட்டான் அந்த பையன். அடுத்த நாளைக்கு எழுதி காலம்புரை எழுந்து இந்த நிர்மால்யம் தோழலான்னு வந்து பார்த்தா அந்த மேல் சாந்தி சொன்னார், நேற்றுக்கு குருவாயூருக்கு பட்டு வஸ்திரம் கட்டியிருந்தேன், எங்கேயோ தூக்கி போட்டு கோமணத்தை கட்டினு வந்து நிற்கிறான் அந்த பையன் கிருஷ்ணன். யாருக்கிட்ட போய் இந்த கோமணத்தை வாங்கிட்டு வந்தால் தெரியலையேன்னு அவன் குரூரமைக்கு தெரிஞ்சது. ஆஹா, நேற்றுக்கு ஒரு குழந்தை வந்து என்கிட்ட சேப்பு கோமணம், ஒரு கோமணம் வேணும்னு கேட்டாலே நம்ம தான் ஒரு சேப்பு துணியை பிரிச்சு கொடுத்தோமேன்னு அந்த பாட்டிக்கு ஞாபகம் வந்தது. அப்போ தான் புரிஞ்சுது, அந்த மழையில் நம்ம நனைஞ்சிட்டு வந்தோம், அந்த தீப்பத்தை நனையாமடி ஆட்டிட்டு, ஏன்னா நம்ம வந்து சாதாரண எடுத்து போல மழையில் நனைஞ்சிடும், தீப்பத்தை நனையாமல் எடுத்துன்னு வந்தானே. அப்போ புரிஞ்சுட்டு அவன் குருவாயூரப்பன் தான். அன்னையிலேருந்து இன்னி வரலையும் குருவாயூரில் சில நியமங்கள்லாம் ஆதிசங்கரர் எழுதி வச்சிருக்காரு, எப்படி குருவாயூர் பூஜை பண்ணணும்னு. ஏன்னா அவரையே கீழே இறக்கி விட்டான் கிருஷ்ணன். அந்த நியமத்தில் எழுதாத சில நியமங்கள்லாம் பரம்பரையாக அனுஷ்டிச்சுட்டு இருக்காங்க. அதில் என்னடானா, அந்த குருவாயூரப்பனுக்கு குளித்த உடனேயே ஒரு சேப்பு கோமணம் கட்டுறது. அது இன்றைக்கும் எல்லா வந்து இன்றைக்கும் குருவாயூரப்பன் சேப்பு கோமணம் தான் இருக்கிறாங்க. நம்ம குருவாயூரப்பனும் அந்த சேப்பு கோமணத்தை கட்டிட்டு சத்தமாக சிரிச்சுன்னு இருக்கிறான். அவன் சிரிப்பை பார்த்தாலே நமக்கு எல்லா கஷ்டமும் நீங்கிடும். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரலையும் அந்த சேப்பு கோமணம் கட்டுறது சம்பிரதாயமாக வச்சு
நான் ஒரு தடவை குருவாயூருக்கு போயிருந்தேன் தொடரத்துக்கு. அப்போ இந்த டோம்பிகுதியில் குருவாயூர் கோவிலில் பூஜை பண்ணினவர் கொஞ்ச நாளைக்கு அங்கே நம்ம குருவாயூர் பூஜை பண்ணிட்டு இருந்தான். அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது நான் பாட்டு ஸ்லோகம் ஜெயதி தேதிகம் இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தேன். 2-3 நாமாவளி, நாராயண கவசம், ஜெயதி தேதிகம்லாம் சொன்னேன். ரொம்ப நேரம் ஆச்சு, கதவை திறக்காச்சு. அப்புறம் கதவை திறந்து அப்புறம் வெளியில் அப்புறம் உட்காந்துருப்பாங்க. அங்கே போய் கேட்டேன், என்ன ரொம்ப நேரம் ஆச்சே கதவை திறக்கிறதுக்கு? அவர் சொன்னால் குருவாயூரப்பன் திறக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்துதி சொல்லட்டும், பாட்டு பாடட்டும், குருவாயூரப்பன் தான் சொன்னான் அப்படி சொல்லிட்டு பிரசாதம் ஒரு சேப்பு கோவணம் கொடுத்தார். கொடுத்த உடனே அது கொஞ்சம் ஈரமாக இருந்தது. ஈரமாக இருக்கேங்க, அது உண்ணியல்ல இடைக்கிடைக்கு இன்னும் முத்திர ஒழிக்காது, உண்ணியோட அதனால ஈரமாக இருக்கு. சாதாரணமாக நம்ம ஒரு துணியை நினச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் நாரும். ஆனால் அந்த குருவாயூரப்பன் கோமணத்தை நான் அன்னைக்கு ராத்திரி ட்ரெயினில் ஏறி அடுத்த நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவா ஒருத்தருக்கு கொடுத்தேன். அவள் பார்த்தா வாசனையாக இருக்கு செம்முன்னு அந்த குருவாயூரப்பன் இந்த கலப்பை வாசனை. ஏன்னா சாதாரண துணியை நினச்சி வச்சா ஈரமாயிடும், அதுவும் இது மாதிரி புது துணியை கொஞ்சம் நினச்சி வச்சா இன்னும் நாரவே நாரும். ஆனால் அந்த குருவாயூரப்பன் கோமணம் நாரவே இல்லை. ஏன்னா அந்த குருவாயூரப்பனது ஸ்பெஷல், அதுக்காக சொல்லுவாங்க. அந்த குரூர் அம்மா கிட்ட இந்த வயத்த வலிக்காரன் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கோ என் வயத்த வலி சரியா போகுமா. அந்த குரூர் அம்மா சொன்னான், அதெல்லாம் அந்த குருவாயூரப்பன் பிரசாதத்தை பால் பாயசத்தை வாங்கி சாப்பிடு, இருந்தாலும் ஒரு சந்தனத்தை ஏதோ கொடுத்தா இருந்தால் வயத்த வலி சரியாக போயிடும் அப்படின்னா அந்த பால் பாயசத்தை அந்த அம்மா கொடுத்த பிரசாதத்தை வாங்கி இந்த சந்தனத்தை வாங்கி வயலில் போட்டால் எவ்வளோ வயத்த வலி சரியாக போயிடுச்சு. அடுத்த நாளைக்கு பில்லமங்கல சுவாமியை பார்த்தான். என்ன போய் குருவாயூரப்பனை பார்த்தேன், பொய் சொல்கிறீங்களா? நீங்கள் குருவாயூரப்பன் வயத்த வலி சரியாக போகாது, ஜென்மாவுக்கு கஷ்டப்படும் சொன்னேன். இந்த குரூர் அம்மா கிட்ட போய் சொன்னேன், குருவாயூரப்பன் பிரசாதத்தை கொடுத்து சாப்பிட்டு சரியாக போயிடும்னா சரியாக போய் கொடுத்து உடனே அங்கேருந்து வில்லமங்கல சுவாமிகள் குருவாயூரப்பட்ட வந்தார். என்கிட்டையும் இப்படி சொல்லிட்டு அங்கே போய் இப்படி மாற்றி பண்ணினியே. அதுக்கு குருவாயூரப்பன் சொன்னான், நீ என்ன கேட்ட? வயத்த வலி சரியாக போகுமான்னு கேட்டேன். நான் பிராரப்தம் சரியாக போகாதுன்னு சொன்னேன். இந்த குரூரமா அதெல்லாம் சொல்லலை, இதை சாப்பிட்டு சரியாக போட்டு சொல்லிட்டா இந்த பாட்டி சொன்னது சத்தியமனை சத்தியம் விதாத்தம் நிஜவர்த்திய பாஷித்தம்னு என் பக்தன் எதை சொன்னாலும் சத்தியம் பண்ணுற பொறுப்பு எனக்கு இருக்கிறதுனால வேற வழி இல்லை, நான் சரி பண்ணிட்டேன். அதனால அந்த பக்தர்கள் எதை சொன்னாலும் அதை பகவான் சத்தியம் பண்ணுவான். அதே மாதிரி குரூரம்மா ஆற்றுல கிருஷ்ணன் ஓடியாடி விளையாடிட்டே இருப்பான், ரொம்ப விஷமம் பண்ணுவான். அதில் ஏறது இங்கே ஏறும். அந்த ஆற்றுக்கு நான் போய் பார்க்கல. இந்த பூந்தான வீடு நன்னா இருக்குது, அது கிருஷ்ணன் விஷமம் பண்ணுற மாதிரி நிறைய இடம்லாம் இருக்குது, போய் பார்த்துட்டு சொன்னான். குரூரம்மாவை அது மாதிரி தான் இருக்குது. அந்த குரூரம்மா ஆற்றுல ரொம்ப விஷமம் பண்ணிட்டான் கிருஷ்ணன். அந்த அம்மா இங்கே வாடா, அந்த பயிலையும் ஒரு பெரிய பானை இருக்குது, அந்த பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சு அங்கேயே இருக்கு ஷாமு. அந்த சாமுத்திரி ராஜா அந்த அந்த கோழிக்கோடு பக்கத்தில் இருக்கிற ராஜாவை பொறுத்த அவருக்கு ஒரு ஆசை. ஏன்னா வில்லமங்கல சுவாமிகள் எப்போ பூஜை பண்ணாலும் கிருஷ்ணன் வருவான், கிருஷ்ணனை நேராக பார்க்கணுன்னு ஆசை. இவர் கிருஷ்ணா கூப்பிட்டுட்டே இருக்கார். ஐயே முகுந்த முராரேன்னு அந்த நிறைய வில்லமங்கல சுவாமிகள் கிருஷ்ணனை கூப்பிடுற ஸ்லோகமே இருக்கு. கிருஷ்ணனை கூப்பிடுறார், கிருஷ்ணா நீ வேகனே வாரோ, கிருஷ்ணா நீ வேகனே வாரோ, கூப்பிடுற பாட்டு நிறைய இருக்கு. அது மாதிரி ஓடக்குழலோடி வரும் கண்ணா நீ ஓடி வந்தன் மடியில் ஒன்னிருக்குமோ, ஓடக்குழலோடி வரும் கண்ணா நீ ஓடி வந்தன் மடியில் ஒன்னிருக்குமோ, ഓമനത്തമുള്ളനിന്റെ പൂവുടൽ ഞാൻ ഒന്നു വാരി പുണരട്ടെ കണ്ണാ, ഓമനത്തമുള്ളനിന്റെ പൂവുടൽ ഞാൻ ഒന്നു വാരി പുണരട്ടെ കണ്ണാ, ഓരായിരം ഉമ്മതരാം കണ്ണാ, ഓരായിരം ഉമ്മതരാം കണ്ണാ, ഓടക്കുഴലോടി വരും കണ്ണാ നീ ഓടി വന്നൻ മടിയിലൊന്നിരിക്കുമോ, പീതാംബരം കുത്തി പൊന്നരഞ്ഞാണം
பீதாம்பரம் சுத்தி பொன்னஞானம் காட்டி பீலிப்பூ திருமுடியில் சூடிவா கண்ணா. பீதாம்பரம் சுத்தி பொன்னஞானம் காட்டி பீலிப்பூ திருமுடியில் சூடிவா கண்ணா. பால்குடம் நிறச்சுதராம் பழவும் பஞ்சாரதராம். பால்குடம் நிறச்சுதராம் பழவும் பஞ்சாரதராம். காஞ்சிலம்பு கிலுக்கி ஓடிவா கண்ணா. காஞ்சிலம்பு கிலுக்கி ஓடிவா கண்ணா. വെണ്ണയുണ്ണുവാനുണ്ണി നീ ഓടിവാ. നറു വെണ്ണയുണ്ണുവാനുണ്ണി നീ ഓടിവാ. ഓടക്കുഴലോടി വരും കണ്ണാ. നീ ഓടി വന്നൻ മറിയൊന്നിരിക്കുമോ. ഗോപികമാരറിയാതെ ഗോക്കളൊന്നും അറിയാതെ. ഗോക്കളൊന്നും അറിയാതെ ഗോരോചന കുറിയണിഞ്ഞു നീ വരൂ കണ്ണാ. ഗോരോചന കുറിയണിഞ്ഞു നീ വരൂ കണ്ണാ. അക്രൂരൻ കാണാതെ അമ്പാടിയും അറിയാതെ. അക്രൂരൻ കാണാതെ അമ്പാടിയും അറിയാതെ. ആതിര കണ്ണനൊന്നി അരികിൽ വരൂ. ആതിര കണ്ണനൊന്നി അരികിൽ വരൂ. എന്റെ മടിയിൽ തിരിനേരം വന്നിരിക്കുമോ. എന്റെ മടിയിൽ തിരിനേരം വന്നിരിക്കുമോ. ഓടക്കുഴലോടി വരും കണ്ണാ. നീ ഓടി വന്നൻ മടിയിൽ വന്നിരിക്കുമോ. ഓടക്കുഴലോടി വരും കണ്ണാ. നീ ഓടി വന്നൻ മടിയിൽ വന്നിരിക്കുമോ. ഓമനത്തമുള്ള നിന്റെ പൂടൽ ഞാൻ ഒന്നു വാരി പുണരട്ടെ കണ്ണാ. ഓമനത്തമുള്ള നിന്റെ പൂടൽ ഞാൻ ഒന്നു വാരി പുണരട്ടെ കണ്ണാ. ഓരായിരം ഉമ്മതരാം കണ്ണാ. ഓരായിരം ഉമ്മതരാം കണ്ണാ. 10,000 ഉമ്മതരാം കണ്ണാ. 10,000 ഉമ്മതരാം കണ്ണാ. 1 കോടി ഉമ്മതരാം കണ്ണാ. 1 കോടി ഉമ്മതരാം കണ്ണാ. പല പല കോടി ഉമ്മതരാം കണ്ണാ. പല പല കോടി ഉമ്മതരാം കണ്ണാ. പല പല കോടി 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 ഉമ്മതരാം കണ്ണാ. പല പല കോടി 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 ഉമ്മതരാം കണ്ണാ. രാധേ ഗോവിന്ദ രാധേ ഗോപാല രാധേ ഗോവിന്ദ രാധേ ഗോപാല. രാധേ ഗോവിന്ദ രാധേ ഗോപാല. രാധേ ഗോവിന്ദ രാധേ ഗോപാല. രാധേ 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 ഗോവിന്ദ. രാധേ 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 ഗോവിന്ദ. രാധേ 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 ഗോപാല. രാധേ 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 ഗോപാല. രാധേ 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 ഗോവിന്ദ. രാധേ 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 ഗോവിന്ദ. രാധേ 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 ഗോപാല. രാധേ 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 ഗോപാല. രാധേ ഗോവിന്ദ 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 രാധേ ഗോവിന്ദ രാധേ ഗോവിന്ദ രാധേ ഗോപാല. രാധേ ഗോവിന്ദ രാധേ ഗോപാല. இது பாடினா ஏன் வரமாட்டான்? இப்போ கிருஷ்ணன் வரானோ இல்லையோ, பாடினாலே வர மாதிரியே நமக்கு தோணும். இன்னும் எல்லா ஊர்லேயும் பாடுறவா இருக்கு. அவர் துவாரக உதவிங்க அந்த துவாரகில் ரணச்சோடு ராயஜி ஆவோ ஆவோன்னு 4 பாட்டி பாடிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன பெருமையா? பாதி சண்டையில் ஓடி போனான், அது ஒரு பெருமை போல இருக்கு. சண்டையில் ஜெயிச்சா பரவாயில்ல, ரணச்சோடு ரணத்தை பாதியில் விட்டுட்டு போனான், அதனால ரணச்சோடு ராயின்னு அவனுக்கு பேர். இப்படி கிருஷ்ணனை
இவர் பாடுறார், இவர் கூப்பிட்டா வருவான் கிருஷ்ணன். இன்னைக்கு ரொம்ப வில்வமங்கல சுவாமிகள் வர கூப்பிட்டு வரவே இல்லை. ராஜா காத்துட்டே இருக்கான். அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு லேட்டாக வந்தான். லேட்டாக வந்தால் உடம்பெல்லாம் வேர்த்து போட்டுட்டு உடம்பெல்லாம் கரியா இருக்கு. கேட்டான் வில்வமங்கல சுவாமி, ஏண்டா கிருஷ்ணா கூப்பிட்டா உடனே வந்து என்ன ஆச்சு? இந்த குருரங்க தான் பானையில் போட்டு நான் அமுக்கி போட்டு மூடி வச்சுட்டாங்க. அந்த பானை ஒரு கறி பானை போல உடம்பெல்லாம் கறி ஆகிடுத்தோ, அதான் ஏற்கனவே கருப்பாக தான் இருக்கேன், போகிறதுக்கு இந்த கறி பானையை வச்சு இப்படி ஏன்னா அதை இப்படி ஆயிடுத்துன்னு கிருஷ்ணன் சொன்னான்னு. அந்த குரூரங்க பரமபக்தை அனாதையாக இருந்தவர், சின்ன வயசுலேயே ஆத்துக்காரெலாம் போயிட்டு. ஆனால் அந்த குரூரமைக்கு வயசாகிடுத்து. சாதாரணமாக அம்மாவுக்கு வயசாக குழந்தைக்கும் வயசாகுமோ. அம்மாவுக்கு 90 வயசுனா பையனுக்கு 60 வயசாக இருக்கும். இங்கே என்னடா இந்த குரூரமைக்கு தான் வயசாகிட்டு இருக்கே தவிர அவள் குழந்தைக்கு வயசாகவே இல்லை. அவன் அதே 4-5 வயசு கிருஷ்ணனாகவே இருந்துருக்கான். ஒரு நாளைக்கு குரூரமைக்கு முடியல, படுத்துனுட்டா. கிருஷ்ணா குருவாயூரப்பா எனக்கு முடியலடா, கடைசி டைம் ஆகிட்டு போல இருக்கு, எனக்கு கொஞ்சம் சஹஸ்ரநாமம் சொல்கிறையா? அந்த சஹஸ்ரநாமம் சொல்கிற வழக்கம் கடைசி. உடனே கிருஷ்ணனையும் மடியில் போட்டுண்டு கர்ணமந்திரம் சொல்கிறதுக்கு மடியில் போட்டுண்டு சஹஸ்ரநாமம் சொல்கிறான். விஷ்ணு விஷ்ணு விழட்காரோ பூதபவ்யபவர்களோ சொல்லுதா. கடைசியில் தேவகி நந்தன ஸ்ரட்டா, தேவகி நந்தனன் வரும்பொழுது அந்த கிருஷ்ணனே அழகான். ஏன்னா அது மாதிரி அவள் அம்மாவுக்கு சொல்லலை கிருஷ்ணன். அம்மா அப்பாவுக்கு குழந்தை கர்ணமந்திரம் சொல்லணும். தேவகி வசுதேவாவுக்கு அந்த பாக்கியம் இல்லை. கிருஷ்ணன் போனதுக்கு தான் அவன் தான் கிளம்புறான். ஆனால் இங்கே என்னடான்னா அந்த தேவகி வசுதேவாவுக்கு கிடைக்காத பாக்கியம் குரூரமைக்கு கிடைச்சி, தேவகிக்கு கிடைக்காத பாக்கியம். தேவகி நந்தன ஸ்ரட்டாட்சதி சப்பாபனாசனா சங்கபிரண்ணந்தகி சக்ரி சாங்கதன்வாகதாதரா ரதாங்கபாணி ரட்சோபிய சர்வ பிரஹரணாயிதா பணமாலே கதீஷாகின்னு சொல்லி முடித்த உடனே அப்படியே குரூரம்ம கிருஷ்ணன்டியே அணைச்சிட்டோம். நான் கிருஷ்ணனை குழந்தையா நினைச்சாலா? பையன் கர்ணமந்திரம் சொல்ல வருவானா தெரியாது. ஆனால் கிருஷ்ணனே வந்து அந்த அம்மாவுக்கு கர்ணமந்திரம் சொல்லி அந்த குரூரம்மையை அழைச்சின்னா. பல பக்தர்கள் கிருஷ்ணனுக்கு நிறைய பக்தர்கள், அதுவும் குருவாயூரப்பன். குருவாயூரப்பனை யாருக்கு தெரியும்? இந்த பக்தர்களால் தான் குருவாயூர் ஃபேமஸ் ஆச்சு. திருப்பதியை யாருக்கு தெரியும்? திருப்பதி பெருமாளோ குருவாயூரப்பனோ அவளே எப்படி ஃபேமஸ் ஆனான்னா அந்த பக்தர்களால் அந்த பகவானுக்கு பெருமை. அதனால நம்மளும் பக்தர்களாக எல்லாம் சேர்ந்து இங்கே குருவாயூரப்பனுக்கு நம்மளும் அடிக்கடி நாராயணியும் பாகவதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு அனுகிரகம்லாம். இந்த குருவாயூரில் ஒரு யானை ஒன்று இருந்தது, கேசவன் ஒரு யானை. அந்த யானைக்கு எப்போதுமே என்னடா அந்த ஆனை ஓட்டமும் ஒன்று நடத்துவான். யானையெல்லாம் எல்லாம் ஓடும். அதில் எந்த யானை ஃபஸ்ட்டு ரேங்க் வருதோ அதுதான் சீவரியில் குருவாயூரப்பனை ஏற்றும். இந்த இந்த கேசவன் என்ன பண்ணுவான், எப்போவுமே யாருக்கும் ஃபஸ்ட்டு விட மாட்டான். இவன் முன்னாடி ஓடி வந்து அந்த குருவாயூரப்பனை தலையில் ஏற்றிப்பான். அந்த காலத்தில் யானை ரொம்ப கம்மி. அந்த காலத்தில் பக்கத்தில் ஏதோ ஒரு கோவில் உற்சவத்துக்கு இந்த ஒரு யானையை அந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு போவான். அது மாதிரி ஒரு குருவாயூர் ஏகாதசி அன்னைக்கு இந்த கேசவன் அந்த யானை நல்ல புத்திசாலியான யானை. ஒரு நாளைக்கு அதை சீவேரியில் கிருஷ்ணனை ஏற்றுக்கலைன்னா சாப்பிடாது, பட்னி கிடக்குமா. ஏகாதசிக்கு சாப்பிடாம இருக்கும். நமக்கு சின்ன வயதுக்கே பசி தாங்க மாட்டேங்குது, அது உடம்பு முழுக்க வயராக தான் இருக்குது. யானைக்கு அது எப்படி தான் பட்னி இருக்குன்னு தெரியாது. ஒரு தடவை குளத்துல இந்த யானை இறங்கும் போது எல்லாம் பயந்து ஓடுறா, மாத்திரம் ஓடவே இல்லை. யானைக்கு புரிஞ்சுடுச்சு. ஏன்னா அவன் ட்ரெஸ்ஸே கோவணமே கட்டிக்காமல் இறங்கிட்டான் குளத்துக்குள்ள. இந்த யானை வந்தால் எல்லாரும் ஓடுற மாதிரி யானால் ஓட முடியல. இந்த யானை புரிஞ்சுடுச்சு. என்ன பண்ணுறது, அந்த யானை பாகம் ஒருத்தர் இருப்பானே, அவனுடைய தலைப்பா துண்டு கட்டிப்பானே, அதை எடுத்து அவனுக்கு தூக்கி போடுது. அவன் கட்டினே அவன் எழுந்து ஓடிடும். இது யானைக்கு ரொம்ப நல்ல புத்தி உண்டு. அந்த யானையை வேற கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டான். அந்த யானை இன்னைக்கு குருவாயூர் ஏகாசி தெரிஞ்செடுத்து, ஆஹா குருவாயூர் ஏகாசிக்கு குருவாயூர் போகாமல் இருக்கலாமான்னு அந்த கோவில் அது உற்சவம் முடியும் போது பாதியில் கட்டி போட்டுட்டாலே சங்கிலி அறுத்துட்டு வேகமாக ஓடி வருது. வேகமாக வந்தால் குருவாயூர் ஏகாசிக்கு குருவாயூரில் கூட்டம் இருக்கும். நிறைய பேர் வழியில் படுத்துட்டு இருக்கா. ஆனால் யாரையும் மிதிக்காமல் நேராக குருவாயூரப்பனுக்கு நேரம் முன்னாடி வந்து நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. இது வந்து கஜேந்திரனுடைய அவதாரம். இந்த கேசவன் எங்கள் குருநாதர் சொல்வார். இந்த கஜேந்திரனே மறுபடியும் வந்தாங்க. நாராயணா அகிலகுரு பகவன் நமஸ்தேன்னு அதோட பாஷையில் சொல்லி, அது கோவிலுக்குள்ளே போனால் அப்புறம் புண்ணியாவதாமணி எல்லாம் வரணும்.
அதனால் வாசல்லேருந்தே சொல்லிட்டு வெளியில் வந்து அந்த மரத்தடியில் அப்படியே சரி விடுத்தோம். இன்றைக்கும் அந்த கேசவனுடைய தந்தத்தை தான் வச்சிருக்கான். அது வழியாக தான் நம்ம உள்ளுக்குள்ள போகணும். ஏன்னா கேசவனுடைய அனுகிரகத்தினால தான் குருவாயூரப்பனை பார்க்க முடியும் என்று அந்த குருவாயூரப்பனுடைய பக்தர்கள் நிறைய பேர். குருவாயூரப்பனுடைய சரித்திரம் அங்கே நிறைய இருக்கு. சுற்றி சுற்றி சொல்லுவாள். ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொன்றும் சொல்லுவாள். இந்த ஒருத்தன் என்ன பண்ணினா அவன் ஆற்றுல என்ன வளைஞ்சாலும் முதல்ல குருவாயூரப்பனை கொண்டு போவான். அது மாதிரி குருவாயூரப்பனுக்கு தேங்காய் கொண்டு போனார் ஒருத்தர். நடுவில் திருடாமா வந்து பிடிச்சுட்டான். இந்த தேங்காயை எடுத்துக்காதப்பா, நான் வேற தேங்காய் அவனுக்கு தரேன், இது குருவாயூரப்பனுக்கு கொண்டு போறேன். இந்த திருடன் கேட்டான், இந்த குருவாயூரப்பன் தேங்காய்னா கொம்பு முளைச்சிருக்குமான்னு கேட்டான். கேட்டுட்டு தேங்காய் எடுத்து பார்த்தா எல்லா தேங்காயும் 2 கொம்பு இருக்கு. திருடன் தேங்காய் எடுத்து போயிட்டான். பரவாயில்ல எடுத்துன்னு போட்டு விட்டுட்டான். இன்னைக்கும் அந்த தேங்காய் சாம்பலுக்கு அங்கே கட்டியிருக்கா. இந்த துலாபாரம் இடத்துக்கிட்ட போனேன்னா அந்த 2 தேங்காய் வச்சிருக்கோம். அதில் அப்படி கொம்பு முளைச்சிருக்கும். ஏன்னா திருடன் கேட்டானோ உங்கள் குருவாயூரப்பன் தேங்காய்னா கொம்பு முளைச்சிருக்குமான்னு கேட்டதுனால ஆனால் கொம்பு உள்ள தேங்காய் அங்கே இருக்குது, இன்றைக்கும் வச்சிருக்கு. இது மாதிரி குருவாயூரப்பனுடைய நிறைய லீலைகள். நம்ம மாமாவே ஒரு தடவை துலாபாரத்துக்கு போயிட்டு கடைசியில் பைசாவை எங்கே போட்டு தேடி தேடி கிடைக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா திருப்பி போனால் கட்டில் கடையிலேயே கிடச்சது. குருவாயூரப்பன் ஒரு லீலை பண்ணுவான். ஒரு லீலை பண்ணி பல பேருக்கு நமக்கு நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கான். எங்கள் ஆதுகாரி கூட ஒரு தடவை குருவாயூரப்பனை பார்த்துட்டு அந்த தாமரை கையில் வச்சுருந்ததை பார்க்கவே இல்லை. சந்தனக்காப்பு அலங்காரத்தில் தாமரை மாத்திரம் வச்சேன். சாமன் கையில் வெண்ணை தான் வச்சுப்பான். சந்தனக்காப்பு அலங்காரம் போது தாமரை பார்க்கவே இல்லைன்னொடனே இங்கே தாமரை வச்சுருக்கேன் பாரு. எப்படி நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி அவன் அனுகிரகம் பண்ணுவான். எங்கள் அண்ணாவோட சிஷியர் முரளிதர சுவாமிகள் அவர் சப்தாகம் பண்ணினார். அவருக்கும் அந்த நடத்துறவருக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் எங்கேயோ சப்தாகம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு நரசிம்ம அவதாரம் மட்டும் போனால் கரெக்டாக நரசிம்ம அவதாரம் இருக்கும். கிருஷ்ணாவதாரம் என்னென்ன பண்ணுறாரோ அந்த பிரவச்சனம் முடிஞ்சு போனால் அந்த அலங்காரத்தில் கிருஷ்ணன் இருப்பான். இப்படி குருவாயூரப்பன் பேசும் தெய்வமாக குருவாயூரில் மாத்திரம் இல்லை, நமக்கு பாம்பேயில் இருக்கிறவாளுக்கு இங்கே முள்ளூரில் இருக்கான், கோவிலில் இருக்கான், மாதுக்காவில் இருக்கான், பல இடத்துலையும் இருக்கான். இருந்தாலும் முள்ளூரில் இருக்கிற கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. ஏன்னா இங்கே பக்த சமாஜ் பக்தர்கள்லாம் கூட இருக்கிறதுனால, இது பக்த சமாஜத்தில் இருக்கிறதுனால பக்தர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இன்னைக்கு குருவாயூரப்பனுக்கு பெரிய கோவில் வரப்போச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக என்னை பாட்டு சாதாரணமாக வச்சுட்டு கேளு, முதல்ல இந்த கட்டடம் கட்டலாமான்னு கேட்டால் குருவாயூரப்பன் சொல்லிட்டான், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ, முதல்ல என்ன கவனிச்சா அதுக்கு நான் பாக்கி ஹெல்ப் பண்ணுறேன்னு. குருவாயூரப்பன் என்ன பண்ணான், அந்த குருவாயூரப்பனுக்கு முறைப்படி அந்த கேரள சம்பிரதாயமாக அந்த அதற்குன்னு ஒரு முறை இருக்குது கோவில் கட்டுறது. அது வரைக்கும் இந்த பூஜா விதியில் விஸ்தாரமாக பகவானே சொல்கிறான். அது வெறும் கோயில் மாத்திரம் கட்டினா போகாது, கொஞ்சம் தோட்டத்துக்கு இடம் வேணும், தோட்டப்பூ வேணும், நிறைய இருக்குது. அதில் பிரதிஷ்டை பண்ணுறது ரொம்ப முக்கியம். பிரதிஷ்டையா சரவமும், அந்த பிரதிஷ்டையை யார் பண்ணாலும் அவள் சக்கரவர்த்தி ஆகிடுவா. சத்மனா புவனத்திரியம், அந்த குருவாயூரப்பனுக்கு கோவில் மாத்திரம் கர்ப்பகிரகம் அதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவனுக்கு 3 லோகமும் கிடைக்கும். சரவம்னா இந்த பூலோகம் தான். 3 லோகத்துக்கு அருமையாக இந்திரனா ஆவான். பிரதிஷ்டையா சார்வபௌமம் சத்மனா புவனத்திரியம் பூஜாதினா கும்பலோகம். பிரதிஷ்டையும் பண்ணி கோவிலும் கட்டி விடாமல் கண்டினியூவாக அந்த பூஜை நடக்கிறதுக்கு யார் ஏற்பாடு பண்ணுறானோ அவனுக்கு பிரம்மலோகம் பூஜாதிகள் பண்ணுறது. 3ஐயும் தனித்தனியாக பண்ணலாம், 3ஐயும் சேர்த்து யார் பண்ணுறாலோ திரிவிகி அவன் என்னோடவே இருப்பான் என்று குருவாயூரப்பன் சொல்கிறான். அதில் அந்தளவுக்கு இது பெரிய ப்ராஜெக்ட் நடந்துருக்கு. அந்தளவுக்கு முடியாத போனாலும் மலையாளத்தை சொல்லுவாள், அன்னார கண்ணன் தன்னால் ஆயது அப்படின்னு. அன்னார கண்ணன் தான் அண்டி. அது கொஞ்சம் மண்ணை போட்டு அந்த ஹெல்ப் பண்ணின மாதிரி நம்மளும் அந்த கைங்கரியத்தில் இங்கே சேர்ந்துக்கணும். ஏன்னா அவளால் முடிஞ்சுது. ஏன்னா நம்ம என்ன காஃபி சாப்பிட்றோமோ பைசா கொடுத்து நிறைய காஃபி பாடலாம் குடிச்சிருப்போமே, அதெல்லாம் கட்டினா ஒரு குளமே கட்டலாம், அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே குருவாயூரப்பனுக்கு பாலாபிஷேகத்துக்கு அது மாதிரி குருவாயூரப்பனுக்கு எது பண்ணுறோமோ அதெல்லாம் பகவான் நமக்கு திரும்பி அனுகிரகம் பண்ணுவான். நம்மளால் முடிஞ்ச அளவு யாராருக்கு என்னென்ன முடியுமோ இந்த குருவாயூரப்பனுடைய மந்திரி. ஏன்னா அதெல்லாம் கோவிலுக்கு போனால் மினிமம் 3 பிரதட்சணம் பண்ணுறதுன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா முதல் பிரதட்சணம் பிரதானமாக யார் கோவில் கட்டி எல்லாம் பண்ணுறாலோ அவளுக்கு, 2வது பிரதட்சணம் இந்த கோவில் கட்டுறதுக்கு கூட எல்லாம் ஹெல்ப் யாரெல்லாம் பண்ணினாலோ அவளுக்கு போயிடும். 3வது பிரதட்சணம் தான் நமக்கு வரும். அதனால மினிமம் 3 பிரதட்சணம் வச்சு நமஸ்காரம் பண்ணணும்னு
சம்பிரதாயம். அதனால் ஒரு பெரிய கற்று சோதனம் தான் ஒரு கதை. எங்கள் குருநாதர் பாடல் அப்படி ஒரு கதை சொல்லுவார். அவனுக்கு வந்து கடைசியில் ஒரு பைசா நிறைய இருக்குது, நம்ம நரகத்துக்கு வயசுன்னு கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு கேட்க அவருக்கு ஒரு ஜோசியர் சொன்னார், சின்ன ஒரு புள்ளியார் கோயில் கட்டு. ஏன்னா அவர் தான் சிம்பிள் நேம். இது அரசமரத்தடியோ எங்கேயோ ஃப்ளாட்டு நுனிலையோ எங்கேயோ ஓரமாக ஒரு இடத்த வந்து உட்காருனா சிம்பிளாக உட்காந்துவார் புள்ளியார். சின்ன ஒரு புள்ளியார் கோயிலை கட்டினா அரசமரத்தடியில் கட்டலாம். சரி, காவேரி போகிற வழியில் இருந்தனால எல்லாரும் தரிசனம் பண்ணாதான் இவன் போன உடனே நீ என்ன நிறைய பாவம் பண்ணிருக்க, கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்க, நீ என்ன அனுபவிக்கிறேன்னு கேட்டான். நான் முதல்ல புண்ணியத்தை அனுபவிச்சுக்கிறேன்னா சொர்க்கத்துக்கு போனால் அவன் வரவே இல்லை, திரும்பவே இல்லை. ஏன்னா டெய்லி எல்லாம் பிரச்சனை பண்ணாலா ஒரு பங்கு இவனுக்கு போயிட்டே இருக்கு. எப்படி இல்லை இவனுக்கு என்ன இது வர மாதிரி வட்டி வர மாதிரி யாரெல்லாம் பிரதர்ஷனம் பண்ணுறாலோ அந்த கோயில் கட்டினவாளுடைய அதில் பாதுகாப்பு போடுறதுனால அவன் திரும்பி நரகத்துக்கே போகல, சொர்க்கத்திலேயே இருந்தான்னு எங்கள் குருநாதர் கதை சொல்லுவான். அது மாதிரி நமக்கு இந்த குருவாயூருடைய மந்திர கைங்கரியத்திலேயே எல்லாம் கலந்துக்கணும். நமக்கு இந்த புதுவருட பிறப்பு ஆங்கில புத்தாண்டு எல்லாமும் நமக்கு இது ஒரு வியாஜமாக வச்சு ஒரு சத்சங்கம் நமக்கு கிடைச்சது. மீண்டும் மீண்டும் இந்த கோவில் கைங்கரியம் நல்லபடியாக முடிஞ்சு, அதுலேயும் இந்த பில்டிங் கைங்கரியம் நல்லபடியாக முடிஞ்சு, ஏன்னா எல்லாரும் ஏற முடியாத லிஃப்ட்லாம் வச்சு இன்னும் மேலே மேலே சத்சங்கம் நிறைய நடக்கணும்னு குருவாயூர் பிரார்த்தனை பண்ணுறோம். सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं गोविन्द